சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று மாலையில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். அதன்படி நாளை மாலை தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுநர் ஆர்.என். ரவியின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை அறிவித்துள்ளன. ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவும் தற்போது அறிவித்துள்ளது. ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் திமுக சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். அரசு சார்பாக பங்கேற்பது குறித்து முதலமைச்சர் தெரிவிப்பார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆளுநராக பதவியேற்ற நாளில் இருந்து தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே ஆர்.என். ரவியின் செயல்பாடுகள் இருப்பதால் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.